ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மேய்ப்பனின் சத்தம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் நான் 20 வாசிக்கிறேன். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே கன்மலையின் மேல் நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் அப்படின்னார். இங்கே மோசே அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட முகமுகமாக பேசிகிட்டே இருக்கிறார். பேசிகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆசை, உங்கள் மகிமையை நான் பார்க்கணும், இன்னும் அந்த க்ளோரியை பார்க்கணும், அந்த விசேஷ மகிமையை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, என் முகத்தை பார்த்தவன் யாரும் என்ன பண்ண உயிரோடு இருக்கக்கூடாது. ஆனால் என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல மட்டும் நீ என்ன பண்ணலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்மலையின் மேலே நில்லு, ஒரு இடம் இருக்குது. அந்த கன்மலை எப்படி இருக்கான் சொல்கிறா பாருங்க. என் மகிமை கடந்து போக மட்டும் நான் அந்த கன்மலையின் வெடிப்பில் நான் உன்னை வைப்பேன், என் கரத்தின் நிழல் ஒன்று மூடும். இது பார்த்திங்கன்னா ஒரு வரப்போகக்கூடிய, நடக்க போகக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை, ஒரு நிழலாக இந்த சம்பவத்தை பார்க்கலாம். மோசே மட்டும்தான் அவருடைய சாயலை பார்க்குறார். அதுவும் எங்கன்னா கன்மலையின் சந்தில், கன்மலையின் வெடிப்பில். அப்படின்னா இது யாரை குறித்து பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எந்த குழியை நோக்கி பார்க்க சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்மலையின் குகையில் தான் அவர் வைக்கப்பட்டார். அங்கிருந்து தான் உயிர்த்தெழுந்தார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பார்க்க முடிஞ்சது. அவர் தரிசனமாக, அதாவது மகிமை அடைந்து போகும்போது பார்க்க முடிந்தது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை பார்க்க ஒரு முறை இப்படிப்பட்ட இதில் பார்க்க முடியாது, இந்த சாயலில், இந்த மகிமையின் சாயலில் என்ன எப்படி சொல்கிறது, அதை இயேசுவாக நீங்கள் என்னை பார்க்கலாம், இயேசுவின் சாயலாக பார்க்கலாம், வார்த்தையின் சாயலாக என்னை பார்க்கலாம். நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும் அதை. அப்போது அந்த சாயலை தான் மோசே இங்கே பார்க்குறார். எனக்கு அன்பானவர்களே, நிறைய பேருக்கு கடவுளை பார்க்கணுன்னு ஆசை இருக்குன்னா, நீங்கள் எந்த சாயலில் பார்க்கணுன்னா வார்த்தையின் சாயலில் பாருங்கள். வார்த்தை உங்களோடு பேசும். நீங்கள் இயேசு கிறிஸ்து, நீ நிறைய இடத்துல படம் வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க, அந்த படத்தை போட்டு இவர் தான் இயேசு ஃபோட்டோ எடுத்து அப்படி எடுத்துக்க முடியாது. யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து அப்படி எடுத்துக்க முடியாது. அவர் இயேசு அல்ல, ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். நம்ம இந்த வார்த்தை தான் நமக்கு தேவ சாயலை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. அப்போது இதுதான் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை துறவு, இதுதான் அந்த கன்மலை. எல்லாமே இந்த வேத வசனம் தான். வேர்ட்ஸில் தான் அவருடைய சாயலை பார்க்கலாம், வேர்ட்ஸில் தான் அவருடைய மகிமை பார்க்கலாம், வேர்ட்ஸில் தான் அவருடைய வல்லமை பார்க்கலாம். இதை நீங்கள் பார்க்குற நீங்கள் அவருடைய முகமுகமாய் நீங்கள் கண்டீர்கள். ஏன்னா வார்த்தையாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவருடைய மகிமை, நீங்கள் வேதத்தை முகமுகமாக எப்பயும் பார்த்தீங்கன்னா, வேதத்தை தினந்தோறும் வாசிச்சிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் அவர் முகமுகமாக வார்த்தையின் சாயலில் நீங்கள் அவரை பார்க்கலாம். நீங்கள் வாசிச்சிட்டே இருக்கும்போது தேவன் தம்முடைய மகிமையை உங்களுக்கு முன்னாடி அவருடைய சாயலை வெளிப்படுத்தலாம். கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் அந்த விஷனை பார்க்கலாம். அதுதான் சொல்கிறாரு, கன்மலையின் வெடிப்பில் நிறைய தீர்க்க தரிசனம் நடக்க போகிறத முன்னாடியே இங்கே முன்னறிவித்து சொல்லுகிறத இங்கே பார்க்க முடியும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவ தரிசனத்தை விரும்புங்க, அவரை சந்திக்க விரும்புங்க, அந்த க்ளோரி, அந்த மகிமையை பார்க்க விரும்புங்க. அது உங்களை பலப்படுத்தும், உங்களை ஸ்திரப்படுத்தும். அந்த மகிமையை பார்க்கணும். விஷன்ஸில் எல்லா நேரங்களில் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய மகிமையை பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஸ்தோத்திரம். விசேஷமான மகிமை. ஸ்தோத்திரம்.
அன்பின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்க அந்த மகிமையை நாங்கள் பார்க்கணும், அந்த வல்லமையை பார்க்கணும், அந்த கிருபையை நாங்கள் பார்க்கணும். இந்த ஒரே தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களும் அந்த மகிமை பார்க்க உம்மை தரிசிக்கக்கூடிய இரக்கத்தையும் கிருபையும் பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.